அவ்வாறென்றால் இன்றிரவு சிவராத்திரியின் உற்சவத்தை பிரபஞ்சத்தோர் ஒன்றாக இணைந்து கொண்டாடுவார்கள். ஹர ஹர மகாதேவா, 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 ஹர ஹர மகாதேவ, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. பிரபஞ்சத்தோர் ஒன்றாக இணைந்து கொண்டாடும் உற்சவம் நம் இனத்திற்கு துக்கத்தை தரக்கூடியது. பிரபஞ்சத்தோருக்கு இது சிவராத்திரியாக இருக்கலாம், ஆனால் நமக்கு துக்கத்திற்கான ராத்திரி. இனியும் பொறுத்திருக்க மாட்டேன். இன்றைய இரவு சிவராத்திரியாக இருக்கலாம், ஆனால் நாளைய உதயம் நமதாக இருக்கும், அசுர குலத்திற்கானதாக இருக்கும். ஹர ஹர மகாதேவா, அன்னை பார்வதி போற்றி, 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 ஹர ஹர மகாதேவா, அன்னை பார்வதி போற்றி. எந்த நிலையிலும் நான் தோல்வியை ஏற்க தயாராக இல்லை. நாம் எதிர்த்து தாக்க வேண்டும் அசுரமாதா. அசுரமாதா, ராகு, அசுரமாதா எங்கே? தெரியவில்லை குருதேவா. அவர்கள் இங்குதான் இருந்தார்கள். இது தேவர்களின் சதித்திட்டமா என்ன? அசுரமாதா திதி, இப்போது நீ எங்கிருக்கிறாய்? அசுரமாதா திதி, தாயே, தாங்கள் எங்கு இருக்கிறீர்கள்? ஓம் ராஜாதிராஜாய பிரசஹ்ய சாகினே நமோ வயம் வைஷ்ணவனாய குர்மகே சமே காமாம் காமகாமாய மஹ்யம் காமேஸ்வரோ வைஸ்ரவணோ ததாது குபேராய வைஸ்ரவணாய மகாராஜாய நமஹ. மகரிஷி காசிபரே, அசுரமாதா திதி இங்கு வந்தார்களா? இல்லை. பிறகு திடீரென்று அசுரமாதா திதி எங்கு சென்றார்கள்? 8 திக்கும் தேடி பார்த்து விட்டேன், அவர்கள் தென்படவில்லை. ஒரு புறம் தங்கள் மனைவியை காணவில்லை, ஆனால் தாங்களோ மகாதேவரை பூஜிக்கிறீர்கள். தாங்கள் மதிக்கெட்டவர் சுக்கிராச்சாரியரே. சிவனின் பக்தன் சிவராத்திரி என்று சிவனை எண்ணி பூஜிப்பதை விடுத்து இங்கும் அங்கும் அலைந்து திரிகிறீர்கள். திதி காணாமல் போனதற்கு தாங்கள் கூட காரணமாக இருக்கலாம் அல்லவா? எவ்விதத்தில் நான் இதற்கு காரணமாவேன்? காரணம் உள்ளது சுக்கிராச்சாரியரே. தாங்களும் ஒரு ரிஷிதானே?
ரிஷியாக இருந்தும் தாங்கள் அதர்மத்திற்கு துணை செல்கிறீர்கள். குருவாக தாங்கள் தவறு செய்கிறீர்கள். தாங்கள் குரு என்ற பதவியை களங்கப்படுத்தி விட்டீர்கள். தங்கள் கண்கள் முன்னிலையில் தங்கள் சீடர்கள் அனைவரும் மரணத்தை எய்தார்கள். அசுரகுலமே அழிந்து போனது. அதற்கு பிறகும் தங்கள் பாதையை மாற்றிக்கொள்ள தாங்கள் முடிவெடுக்கவில்லை. தேவர்களின் குருவாக பிரகஸ்பதியை நியமித்தார்கள், தங்களை அல்ல. ஏன் என்று நினைவிருக்கிறதா? நிறுத்துங்கள். இனி ஏதும் கூற வேண்டாம் காசிபரே. எனது மனவேதனையை மேலும் அதிகரிக்காதீர்கள். நான் இதுநாள் வரை செய்தது அனைத்தும் சரிதான். நான் எனது கடமையை இதுநாள் வரை சரிவரச் செய்திருக்கிறேன். இனியும் சரிவரச் செய்வேன். எந்த கடமையை பற்றி கூறுகிறீர்கள் சுக்கிராச்சாரியரே? மகாதேவரின் சீடர் அல்லவா தாங்கள்? ஒரு சீடனாக தங்கள் குருவின் திருமணத்தில் பங்கேற்க வேண்டியது தங்கள் கடமை, அவரை பூஜிப்பதும் தங்கள் கடமை. ஆனால் அந்த கடமையை செய்வதை விடுத்து தாங்கள் இங்கும் அங்கும் அலைகிறீர்கள். இங்கிருந்து சென்று விடுங்கள். நான் வணங்கும் இறைவனை நான் பூஜிக்கும் தருணம் இது. இதை போன்ற தருணங்களில்தான் நான் ஆதிசக்தியாக இருப்பதை எண்ணி பெருமை கொள்கிறேன். நான் தங்களை அடைந்தேன். ஆனால் அதை கோலாகலமாக இவ்வையகத்தோர் கொண்டாடுகிறார்கள். இவை பக்தர்கள் கொண்டிருக்கும் அன்பு. சிவனும் சக்தியும் என்றுமே இவ்வன்பிற்குரியவர்களே. இந்த நன்றிக் கடனை தீர்க்க நாம் என்றுமே லோக நன்மைக்காக செயலாற்றிட வேண்டியது அவசியம். இப்பிரபஞ்சத்தின் நலனுக்கான துவக்கத்தை இப்பொழுதே செய்கிறேன். அனைவருக்கும் நான் அதிர்ஷ்டத்தை தரப்போகிறேன். இந்நாள் முதல் சிவராத்திரியின் உன்னதமான தருணத்தில் நான் இவ்விடத்தில் நின்று அனைவருக்கும் அதிர்ஷ்டத்தை தருவேன். அசுரகுரு, அசுரகுரு சுக்கிராச்சாரியரே, அண்ட சராசரமும் ஆதிசக்தியின் அருளை பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் தாங்கள் அவர் அருட்கடாட்சத்திலிருந்து விலகிச் செல்கிறீர்கள். சிவனையும் சக்தியையும் நான் என் விரோதிகளாக கொண்டு விட்டேன். இனி அவர்களது அருட்கடாட்சம் தேவையில்லை. இந்த அசுரகுரு சுக்கிராச்சாரியன் தன் பலம் கொண்டு தானே தன் அதிர்ஷ்டத்தை உருவாக்குவான். வாழ்க்கையில் பலமுறை முன்வைத்த காலை பின்வைக்கக் கூடாது என்று ஒருவர் முடிவெடுப்பது யதார்த்தமான ஒன்றே. எனினும் அது அகங்காரத்தினால் எழுந்த முடிவாக அமைந்திடுவது தவறாகும். அது அவனை முன்னேற விடாது. அதுவே அவனது அழிவிற்கு காரணமாக அமையும். சுக்கிராச்சாரியரும் இக்கணம் அந்த நிலையில்தான் இருக்கிறார் அல்லவா? அசுர குருவாக கடமையை செய்து கொண்டிருந்தவர் இப்பொழுது தன் கடமையை மறந்து பாவத்தின் பாதையில் அதர்மம் மற்றும் அக்கிரமத்தை செய்ய துவங்கிவிட்டார். இன்று சுக்கிராச்சாரியரைக் கண்டு பரிவல்ல, மன வருத்தமே எழுகிறது.
அனுமதி தாருங்கள். நீங்கள் யாவரும் எங்கள் மேல் பொழிந்த அன்பினை, மேலும் பக்தியை நாங்கள் என்றும் நினைவில் கொண்டிருப்போம். மகளே, உன் தந்தையை காண வருவாயல்லவா? தந்தையே, பிறந்த இல்லத்தை எந்த பெண்ணும் மறக்க மாட்டாள். நான் என்றும் தங்கள் மகள்தான். அந்த உண்மையையும் எவராலும் மாற்ற இயலாது. எவ்வாறு ஒரு தந்தை தன் மகளின் நல்ல வாழ்க்கைக்காக என்றும் கனவு காண்கிறாரோ, அவ்வாறேதான் ஒரு மகளும் என்றும் தன் அன்னை தந்தையின் மகிழ்ச்சி மற்றும் ஆரோக்கியத்தை மட்டுமே வேண்டுகிறாள். உங்களை பிரிந்து செல்லவில்லை. தாங்கள் எப்பொழுது என்னை காண நினைத்தாலும் மறுகணம் உங்கள் முன்னே வருவேன். தங்கள் மகள் மீது தங்களுக்கு முழு உரிமை உள்ளது. தங்கள் உடல் நலத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். ஹர ஹர மகாதேவா, 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 ஹர ஹர மகாதேவா. அசுரமாதா திதி, எங்கிருக்கிறாய்? ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. வாருங்கள் மகாதேவா. எந்த சிந்தனை தங்களை தடுத்ததோ அதற்கான நேரம் வரவில்லை. கைலாயம் செல்லுங்கள். அசுரமாதா, எங்கிருக்கிறாய்? அன்னை பார்வதி போற்றி, 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 அன்னை பார்வதி போற்றி. ஹர ஹர மகாதேவா.